பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இதில் ஏசப்பா பார்க்குறோம். நம்ம அவர் ஒரு மாதிரியாக வச்சுட்டு போனார். அவர் பரிசுத்த ஆவியினாலே உண்டானவர். அவர்கிட்ட எந்த பாவமும் கிடையாது. அவர் மனம் திரும்பணும்னு ஒன்றும் அவசியமும் கிடையாது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போ பாவங்களை அறிக்கையிட்டு அவங்க ஞானஸ்நானம் பெறுறாங்க. இங்கே 11ஆவது வசனம் பார்த்தீங்கன்னா, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். மனம் திரும்புதலுக்காக எடுக்கக்கூடிய ஞானஸ்நானம். ஆனால் இது எதுவுமே இயேசு கிறிஸ்துக்கிட்ட மனம் திரும்புறதோ இல்லை பாவத்தை அறிக்கிறதோ அப்படி எதுவுமே கிடையாது. அவர் பரிசுத்த ஆவியினாலே உண்டானவர். அவர் எந்தமே பாவமே அறியாதவர். அப்போ அவர் இந்த மாதிரி ஞானஸ்நானம் எடுப்பது எதுக்குன்னா, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. அவர் இனி ஆண்டவரை ஃபாலோ பண்ணி வரவங்க ஞானஸ்நானம் ரொம்ப அவசியமானது அப்படிங்கிற வலியுறுத்துறதுக்காக இவரே தன்னை ஒரு ரோல் மாடலாக காமிக்கணுங்கிறதுக்காக அவரே ஞானஸ்நானம் எடுத்தார். ஜெபம் செய்வோம். இவேளை நாளிலேயா ஸ்தோத்திரிக்கிற மாட்டார். நன்றி தகப்பனே, இந்த நாளைக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளைக்கான கிருபை செய்திரு, ஜீவன் தந்திரு, பலன் தந்திரு. நன்றி அப்பா. அப்பா ஸ்தோத்திரத்தை வாசி வேத வசனத்துப்படியாக கண்டவரே அப்பா, நீர் எங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, நாங்கள் எப்படி நடக்க வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எங்களுக்கு எல்லாமே நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்க ஆண்டவரே. ரோல் மாடலாக எங்களை நீர் வைத்திருக்கிறப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எப்போதும் எங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் ஆண்டவரே உண்மை முன்வைத்து ஆண்டவரே அப்பா, எல்லா நேரத்திலும் உண்மை முன்வைத்து உம்முடைய அடிச்சோடுகளை நாங்கள் நடக்க முடியாத ஆண்டவரே, எங்களை நீ பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த யூடியூப் ஆண்டவரே அப்பா வீடியோ பார்த்துட்ருக்க ஒவ்வொரு மீதும் பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த நாளைக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்திரியும் கிரைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திர கர்த்தர், இந்த பிப்ரவரி மாதம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தர் 10ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக பலப்படுத்தின நன்றி அப்பா ஆண்டவரே. அனுதினம் ஆண்டவரே எங்களை நீரே கற்றுத்தருகிறீர். நன்றி அப்பா ஆண்டவரே. உண்மை ஆண்டவரே அப்பா, நாங்கள் மனுஷன் நோக்காதபடி தேவாதி தேவன் உண்மை நோக்கி எங்கள் வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவரை முன்னேறி செல்வதற்கு நீ பலப்படுத்த ஸ்தோத்திரம். நீ அப்படியே சேர்க்க நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பிரசன்ன ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வரும் வராதே. ஆமென், ஆமென்.